பொங்கலுக்கு கரும்பு கொள்முதல் குறித்து அரசாணை உரிய முறையில் வரும். சிவகங்கையில் கூட்டுறவுத்துறை அமைச்சர் பெரிய கருப்பன் பேட்டி. சிவகங்கையில் தமிழ்நாடு மாநில பணியாளர் கூட்டுறவு சிக்கன நாணய சங்க ஊழியர்கள் கூட்டமைப்பு சார்பில் 2வது மாநில மாநாடு நடைபெற்றது. இதில் 4வது ஊதியக்குழு அமைத்தது, ஓய்வூதிய குழு அமைத்தது மற்றும் பணியாளர்களுக்கு 20% போனஸ் வழங்கி இருக்கும் நன்றி தெரிவிக்கும் விதமாக நடைபெற்ற இந்த மாநாடு மலரை அமைச்சர் KR பெரிய கருப்பன் வெளியிட டெக்சாஸ் நிறுவனர் சேவியர் பெற்றுக் கொண்டார். தொடர்ந்து நடைபெற்ற இந்த மாநாட்டில் 10 ஆண்டுகளுக்கு மேலாக பணிபுரியும் பணியாளர்களை நிரந்தரம் செய்திட வேண்டும், 4வது ஊதியக்குழு அறிக்கையை பரிசீலனை செய்து விரைந்து ஆணையாக வெளியிட வேண்டும், ஓய்வூதியம் வழங்குவதற்காக அமைக்கப்பட்ட குழுவினர் விரைந்து அறிக்கையினை வழங்கிடவும், பணியாளர்களுக்கான காப்பீடு தொகை ரூபாய் 3 லட்சத்திலிருந்து 10 லட்சமாக உயர்ந்திடவும், கூட்டுறவு வங்கி பணியாளர்களுக்கு ரூபாய் 1 கோடி காப்பீடு வழங்குவது, கூட்டுறவு சங்க பணியாளர்களுக்கு வழங்கும் ரூபாய் 70 லட்சம் கடனுக்கு காப்பீடு செய்ய வேண்டும் உள்ளிட்ட 10 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது. கூட்டுறவு வங்கி பணியாளர்களுக்கு ரூபாய் 1 கோடி காப்பீடு வழங்குவது, கூட்டுறவு சங்க பணியாளர்களுக்கு வழங்கும் ரூபாய் 20 லட்சம் கடனுக்கும் காப்பீடு செய்ய வேண்டும் உள்ளிட்ட 10 தீர்மானங்கள் இயற்றப்பட்டது. கூட்டுறவுத்துறை அமைச்சர் KR பெரிய கருப்பன் அளித்த பேட்டியின் போது கூறியதாவது: அதெல்லாம் அரசாணை வரணும். நினச்ச நேரத்தில் நானாக சொல்லிட்டு போக முடியுமா? அரசாணை அதிலிருந்து முதலமைச்சரோட கலந்து பேசி உரிய முறையில் வரும். ஒன்றும் அவசரப்படாது. இப்போவே வாங்கி வச்சா கருகி போயிடும். எப்போ அதெல்லாம் சொல்கிற அதிகாரம் என்கிட்ட இல்லை. முதலமைச்சர் என்ன சொல்கிறாங்களோ அதை செய்கிறது நம்முடையது. சொல்லுவாங்க எல்லாம் என்ன யாருக்கும் தெரியாமல் நடக்க போகிறதில்ல, எல்லாம் தெரிஞ்சுதான் நடக்க போகுது. எல்லா முயற்சியில் ஏற்கனவே பல இது நடந்துக்கிட்டு இருக்கு. இதுவரை நடக்காத மாநாடே இப்போ தான் கூட்டியிருக்காங்கன்னா தெரியாதா? யாருக்கிட்ட கேட்டால் கிடைக்கும் அப்படின்னு தெரிஞ்சு கேட்டிருக்காங்க, போயிருக்காங்க, கோரிக்கை வச்சுருக்காங்க. பலது இந்த கோரிக்கைகள் வைக்கிறதுக்கு முன்னாலே காரியங்கள் நடந்திருக்கிறது. நீங்களே பார்த்துருப்பீங்க. இந்த அரசுக்கு, முதலமைச்சருக்கு அவர்கள் நன்றிகள் பல சொல்லியிருக்காங்க, கோரிக்கைகள் சில வச்சிருக்காங்க. அவ்வளோதான்.